ஹலோ எவ்ரிவன் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம் சொல்யூஷன். இதில் பார்ட் 17 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷனை வச்சு 2 கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்மாசிஸ்னா என்ன அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆஸ்மாசிஸ் இருக்குது இல்லையா, இந்த ஃபினாமினா நம்ம வீட்லேயோ அல்லது நேச்சராகவே நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரெஷ் மேங்கோ இருக்குது இல்லையா, அதாவது பச்சையான ஃப்ரெஷ்ஷான மாங்காய். அந்த மாங்காயை பார்த்தோன்னா பிரைன் வாட்டர், அதாவது சால்ட் வாட்டரில், பிரைன்னா சால்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதில் வைக்கும்போது அது என்ன ஆகும்னா சுருங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பிக்கிள் அப்படின்னு சொல்கிறது. சரியா, அதுதான் நம்ம ஊறுகாய். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சுருங்கி போன அல்லது வாடி போன ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா, அதை பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஃப்ளவர் ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃப்ளவர் ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பார்த்தோன்னா நம்மளோட பிளட் செல்ஸு, அந்த பிளட் செல்ஸை பார்த்தோன்னா சலைன் வாட்டர் அப்படின்னா சால்ட் வாட்டர் தான் சலைன் வாட்டர்னு சொல்கிறது. அதில் வச்சிங்க அப்படின்னா அந்த பிளட் செல்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும், அதாவது அதுவும் சுருங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் மைண்டில் காமனாக தெரியுது. சரியா, நமக்கு ஒரு விஷயம் காமனாக தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு மெம்பரேன் பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஏதோ ஒரு மெம்பரேன் பாண்டு இதோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த மெம்பரேன் பார்த்தோன்னா அனிமல் அல்லது வெஜிடபிள்லேருந்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனிமல்லேருந்தோ அல்லது வெஜிடபிள்லேருந்தோ தோன்றியிருக்கலாம். பன்றி இருக்குது இல்லையா, பன்றியோட பிளாடராக இருக்கலாம். பன்றியோட பிளாடர் அப்படின்னாக்கா சிறுநீர் பை அப்படின்னு சொல்கிறது. இப்போ நமக்கு எல்லாருக்குமே கிட்னி அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த கிட்னியிலேருந்து நமக்கு யூரின் வெளியில் வரும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த யூரின் அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டாக வராது. அது ஒரு பிளாடர், ஒரு பை, அந்த பையில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் தான் அது வெளியில் வரும். சரியா, அந்த ஸ்டோர் ஆகிற பை இருக்குது இல்லையா, அதை தான் பிளாடர் அப்படின்னு சொல்கிறது. அது பன்றியோட பிளாடராக இருக்கலாம், அல்லது அந்த பன்றியோட பார்ச்மெண்ட் அப்படின்னா தோலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இல்லைனா சிந்தட்டிக் செல்லோஃபேனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, சிந்தட்டிக் அப்படின்னாக்க செயற்கையான ஒரு செல்லோஃபனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதால் ஆனது தான் அந்த மெம்பரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மெம்பரேன் இருக்குது இல்லையா, இந்த மெம்பரேன் பார்த்தோன்னா ஒரு கண்டினியூஸ் ஷீட்டு, கண்டினியூவான ஒரு ஷீட்டு மாதிரி இருக்கலாம், அல்லது ஃபிலிம் மாதிரி இருக்கலாம். அது ஷீட்டு மாதிரியோ அல்லது ஃபிலிம் மாதிரி இருக்கலாம். பட் பார்த்தோன்னா அதில் பார்த்தோன்னா ஹோல்ஸோ அல்லது போர்ஸோ இருக்கும். அந்த நெட்வொர்க்கில் பார்த்தோன்னா அது ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கும். அதில் ஹோல்ஸ் இருக்கும், இல்லைனா போர்ஸ் இருக்கும், துளைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்மால் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மட்டும் த்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா சால்வெண்ட்டோட மாலிகுல்ஸ் ஸ்மாலாக இருக்கும், சொல்யூட்டோட மாலிகுல்ஸ் அப்படின்றது பிக்காக இருக்கும். சரியா, அது பெருசாக இருக்கும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மெம்பரேன் இருக்குது இல்லையா, அந்த மெம்பரேனில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக சால்வெண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஸ்மால் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மட்டும்தான் த்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. லைக் அந்த ஸ்மால் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் எதுனா வாட்டர். சரியா, வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், வாட்டர் தானே நம்ம சால்வெண்ட் சொல்கிறோம், அதோட மாலிகுல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா த்ரோ ஆகும். பட் பார்த்தோன்னா பிக்கர் மாலிகுல்ஸ் அது த்ரோ ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிக்கர் மாலிகுல்ஸ்னால் எதுனா சொல்யூட்டோட மாலிகுல்ஸ். சரியா, அந்த சொல்யூட்டோட மாலிகுல்ஸ் அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளார போகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மெம்பரேன் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான அந்த மெம்பரேனை என்னன்னு சொல்கிறது அப்படின்னா செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, SPM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறது. சரியா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மட்டும்தான் அந்த மெம்பரேன் வழியாக நமக்கு த்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம முதலே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெம்பரேன் எடுத்துக்கிட்டு அந்த மெம்பரேனை இடையில எடுத்துக்கணும். அது பியூராக ஒரு சால்வெண்ட்டையும் அந்த சால்வெண்ட்டோட ஏதோ ஒரு சொல்யூட்டை ஆட் பண்ணி ஒரு சொல்யூஷன், இது ரெண்டையும் எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கும் இடையில பார்த்திங்கன்னா இந்த மெம்பரேனை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபிகர் பார்த்திங்கன்னா 2.9 கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மாலிகுல்ஸில் பார்த்தோன்னா இந்த பியூரான சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பியூரான சால்வெண்ட் மாலிகுல்ஸ் தான் சொல்யூஷனுக்குள்ளார வரும். எது வழியாக வரும் அப்படின்னா அந்த மெம்பரேன் வழியாக வரும். சரியா, அப்போ
பியூரான சால்வன்ட் மாலிகுல்ஸ் வந்து அந்த மெம்பரேன் வழியாக வந்து சொல்யூஷனுக்குள்ளார வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸை வந்து என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ப்ராசஸ் தான் வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஃபிகர் 2.9 ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீக்கர் மாதிரி இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சால்வெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, அண்டு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபனல் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து சொல்யூஷன் வந்து எடுத்திருக்காங்க. சரியா, இந்த சால்வெண்ட் இருக்கு இல்லையா, இந்த சால்வெண்ட்டோட ஏதோ ஒரு சொல்யூட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி சொல்யூஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா, அதை வந்து இந்த ஃபனலுக்குள்ளே எடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல கீழே இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த மெம்பரேன் இருக்குது இல்லையா, எஸ்பிஎம், அதை வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து கட்டியிருக்காங்க. சரியா, இப்போ என்ன ஆகும் இந்த ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது வந்து பியூர் சால்வெண்ட்டு, இந்த இடம் ஃபுல்லாக பியூர் சால்வெண்ட்டு. ஸோ இந்த சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சால்வெண்ட்டோட மாலிகுல்ஸ் வந்து ஸ்மால் மாலிகுல்ஸ். சரியா, ஸோ இந்த ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மெம்பரேன் வழியாக வந்து இந்த இடத்துட்ட நமக்கு ஃபுல்லாக இருக்கிறது வந்து சொல்யூஷன். ஓகேவா, இது ஃபுல்லாக நமக்கு சொல்யூஷன் இருக்குதா. ஸோ வந்து இந்த சொல்யூஷன் உள்ளார வரும். சரியா, இந்த சொல்யூஷனுக்குள்ளார வரும். பியூர் சால்வெண்ட்டிலேருந்து இந்த மெம்பரேன் வழியாக இந்த சொல்யூஷனுக்குள்ளார அந்த ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து, அதாவது சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்து வருது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃப்ளோ இருக்குது இல்லையா, எந்த ஃப்ளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்வெண்ட்லேருந்து மாலிகுல்ஸ் வந்து அந்த ஸ்மால் மாலிகுல்ஸு மெம்பரேன் வழியாக சொல்யூஷனுக்குள்ளார போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த ஆஸ்மாசிஸ், அதை தான் வந்து அந்த ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஈக்குவல் ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறது நமக்கு வந்து சால்வெண்ட் இருக்குது. சரியா, இது வந்து சால்வெண்ட்னா நம்ம எக்ஸாம்பிளாக வந்து வாட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்கே வந்து சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா இருக்குது. சரியா, இந்த சொல்யூஷனை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த வாட்டரில் வந்து ஏதோ வந்து ஒரு கோதுமை மாவோ மைதா மாவோ ஏதோ வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கிறோம், ஒரு கூழ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்கும், இது வாட்டர் வந்து உங்களுக்கு டைலூட்டாக இருக்கும். சரியா, அப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மெம்பரேன் வழியாக வந்து இந்த கான்சன்ட்ரேஷனான இந்த சொல்யூஷனுக்குள்ளார போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருந்தோம். வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படின்னோன்னா ஏதோ ஒரு மாலிகுல்ஸ் அங்கேருந்து குட்டி குட்டியாக ஏதோ கிரானுல் மாதிரி போகும் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. வாட்டர் மாலிகுல்ஸ்னால் வாட்டர் தான், வாட்டர் வந்து டைலூட்டாக இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த கான்சன்ட்ரேஷனுக்குள்ளார வந்து போகும். சரியா, அப்படியே இந்த டைலூட்டாக இருக்கிறதுலேருந்து இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு போக போக இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல இதுவும் டைலூட்டாக மாறும். சரியா, அப்போ இந்த கூல்னு வச்சுக்கலாம், இந்த கூலுக்குள்ளார இந்த வாட்டர் வந்து போக போக இந்த கூலும் வாட்டராக மாற ஆரம்பிக்கும். சரியா, அப்போ வந்து இந்த கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது இதுவும் டைலூட்டாக மாறும். எதுக்கு ஈக்குவலாக அப்படின்னா இந்த சொல்யூஷன் இருக்குது, இந்த சால்வெண்ட் இருக்குது இல்லையா, இந்த சால்வெண்ட்டு எந்த அளவுக்கு டைலூட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா இதுவும் டைலூட்டாக மாறணும், அதுக்கு ஈக்குவலாக. சரியா, அது மாறுற வரைக்கும் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் அப்படின்றது இந்த கான்சன்ட்ரேஷனுக்குள்ளார அல்லது சொல்யூஷனுக்குள்ளார போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஃப்ளோ வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஃப்ளோ அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டர் இருக்குல்லையே சால்வெண்ட், அதுலேருந்து அந்த ஸ்மால் மாலிகுல்ஸ் மெம்பரேன் வழியாக அந்த சொல்யூஷனுக்குள்ளார அந்த கான்சன்ட்ரேஷனுக்குள்ளார போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அப்படி போகிறது அந்த மெம்பரேன் வந்து ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து மெம்பரேன் வழியாக போகிறத நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த பாருங்கள் கொடுத்துருக்காங்க, சால்வெண்ட்டோட சைடிலிருந்து சொல்யூஷனோட சைடுக்கு அந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக வந்து அந்த ஃப்ளோ வந்து ஒன்று போயிட்டுருக்குது இல்லையா, அதை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். எப்போ ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா சொல்யூஷனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, சொல்யூஷன் இருக்கு இல்லையா அந்த கான்சன்ட்ரேஷன், அதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ இந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா வாட்டர் மாலிகுல்ஸ் அது வந்து சொல்யூஷனுக்குள்ளே போகிறத ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட பிஸ்டன் வச்சு ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்டன் வச்சு இப்படி அமுக்குறாங்க. இப்படி வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இங்கே வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஓவர் ப்ரெஷர் ஆயிரும். சரியா, இது வந்து ஓவர் ப்ரெஷர் அப்போ வந்து இது கீழ் நோக்கி தான் வந்து தள்ள ஆரம்பிக்கும். சரியா, இது வந்து கீழ் நோக்கி தள்ள ஆரம்பிக்கும். அந்த ப்ரெஷரின் காரணமாக கீழ் நோக்கி தள்ள ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து உள்ளுக்குள்ளே போகிற அந்த ஸ்மால் மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா அது போகாது, ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
இந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷரை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ப்ரெஷர் சொல்யூஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அந்த ஆஸ்மாசிஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷரை தான் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ இருக்குது இல்லையா, ஆஸ்மாசிஸ் அப்படின்ற இந்த ஃப்ளோ, அதாவது வந்து சால்வன்ட் சொல்லக்கூடிய அந்த டைல்யூட் சொல்யூஷன், அதிலிருந்து அந்த ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்குள்ளார உங்களுக்கு செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக போகுது இல்லையா, அதை தான் ஆஸ்மாசிஸ் சொல்கிறது. அதுதான் வந்து அந்த ஃப்ளோ. சரியா, இது எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா வந்து ஆஸ்மாசிஸ் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா ஆஸ்மாசிஸ், அதை தான் வந்து ஆஸ்மாசிஸ் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த இடத்துல இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் வந்து மைண்டில் தெரியணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சால்வெண்ட்டோட மாலிகுல்ஸ். சரியா, சால்வெண்ட்டோட மாலிகுல்ஸ் வந்து எப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எப்போவுமே வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு தான் வந்து த்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு வாட்டரு, இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டடான சொல்யூஷன். சரியா, ஸோ எங்கேருந்து எங்கே நமக்கு வந்து மாலிகுல்ஸ் வந்து போகுதுன்னா வாட்டர்லேருந்து தான் வந்து உங்களுக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து போகுது. சரியா, அதை தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு சால்வெண்ட் தான் இருக்குது. இதுவும் சால்வெண்ட் தான், இதுக்குள்ளேயும் உங்களுக்கு சால்வெண்ட் தான் இருக்கும். சரியா, இது வந்து பியூர் சால்வெண்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிறது உங்களுக்கு பியூர் சால்வெண்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சால்வெண்ட்டில் ஏதாவது ஒரு சொல்யூட்டை மிக்ஸ் பண்ணி சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெண்டுலேயுமே சால்வெண்ட் தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து டைல்யூட் சால்வெண்ட். சரியா, லோயர் கான்சன்ட்ரேஷன். இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு தான் எப்போவுமே வந்து மாலிகுல்ஸ் வந்து த்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது சொல்யூஷனுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸஸான ஒரு ப்ரெஷர் தான். சரியா, சொல்யூஷனுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸஸான ஒரு ப்ரெஷர் தான். இது வந்து ஆஸ்மாசிஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து அந்த சொல்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெஷர். சரியா, அதிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெஷர். இது வந்து சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக சொல்யூஷனுக்குள்ளார வந்து த்ரோ ஆகிறத வந்து தடுக்கக்கூடிய, அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷர் தான் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இதை பற்றி ஃபிகர் வந்து 2.10 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு கொல்லிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஒரு கூட்டுநிலை பண்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் சொல்யூட்டோட மாலிகுல்ஸ். சரியா, அந்த சொல்யூட் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட நம்பர்ஸை பொறுத்தது. இது வந்து அதோட ஐடென்டிட்டியை பொறுத்தது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட நேச்சரை பொறுத்தது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புரியுதா, நம்ம எந்த அளவுக்கு சொல்லிட்டு மாலிகுல்ஸ் வந்து ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து அதோட நேச்சரை பொறுத்தது. அந்த சொல்லிட்டு மாலிகுல்ஸை மாற்றி கொடுத்தோம்னா அந்த ப்ரெஷர் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது, அளவு பொறுத்தது, குவான்டிட்டியை பொறுத்தது, நேச்சரை பொறுத்தது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு டைல்யூட் சொல்யூஷன் வந்து எடுத்துருக்குறாங்க. சரியா, ஒரு டைல்யூட் சொல்யூஷன் வந்து எடுத்துருக்குறாங்க. அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டைல்யூட் சொல்யூஷனோட மோலாரிட்டி இருக்கு இல்லையா, மோலாரிட்டி சி அப்படின்னு சொல்கிறது. சரியா, டைல்யூட் சொல்யூஷனோட மோலாரிட்டியை சின்னு சொல்கிறது. இது ஏதோ ஒரு டெம்பரேச்சர், சர்டன் டெம்பரேச்சர், ஏதோ ஒரு டெம்பரேச்சரில் அதோட மோலாரிட்டி இருக்குது இல்லையா, அந்த மோலாரிட்டிக்கு அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது ப்ரோபோர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துருக்குறாங்க. அந்த டைல்யூட் சொல்யூஷனோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா வந்து அதே டைல்யூட் சொல்யூஷனோட மோலாரிட்டிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, இதோட ஈக்குவேஷனை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, இதை வந்து பை அப்படின்னு சொல்கிறது. பை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரோட ஈக்குவேஷன் எதுனா இதுதான். சரியா, இதில் சி அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மோலாரிட்டி அப்படின்னு அர்த்தம். சரியா, சி அப்படின்னா மோலாரிட்டி, டீனா டெம்பரேச்சர், ஆர் அப்படின்னா வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஆர் அப்படின்னா வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து உங்களுக்கு சி இருக்குது இல்லையா, இந்த சி இருக்குல்ல, இந்த சியை வந்து நீங்கள் வந்து N2/V அப்படின்னு எழுதலாம். சரியா, சினா வந்து மோலாரிட்டி,
இப்போ அந்த மோலாரிட்டியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மோலாரிட்டி அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் சொல்யூட்டோட மோல்ஸ் இருக்கு இல்லையா, அது பை வந்து வால்யூம், அதுதான் வந்து மோலாரிட்டி அப்படிங்கிறது. சரியா? அப்போ அந்த சீன்றதுக்கு பதிலாக வந்து அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸு, சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸு பை வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. வி அப்படின்னா வந்து வால்யூம். சரியா? அந்த சொல்யூஷனோட வால்யூம் அண்டு வந்து பார்த்தோன்னா அது வந்து லிட்டரில் இருக்கணும். வி அப்படின்றது சொல்யூஷனோட வால்யூம், அது வந்து லிட்டரில் இருக்கணும். அண்டு வந்து பார்த்தோன்னா N2 அப்படிங்கிறது சொல்யூட்டோட மோல்ஸு. சரியா? N2 அப்படின்றது சொல்யூட்டோட மோல்ஸு, நம்பர் ஆஃப் மோல்ஸு. சொல்யூட் இருக்கு இல்லையா, அதோட வந்து வெயிட் இருக்கு இல்லையா, அதை W2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதோட மோலார் மாஸை M2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த எடுத்துக்கிட்டு நம்ம N2 அப்படின்னா வந்து அதை வந்து W2/M2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இந்த இங்கே வந்து ஒரு N2 கொடுத்துருந்தாங்களே, அந்த N2வை W2/M2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதில் வந்து W2 அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சொல்யூட்டோட வெயிட்டு, M2 அப்படின்னா அதே சொல்யூட்டோட மோலார் மாஸ். சரியா? W2னா சொல்யூட்டோட வெயிட்டு, M2 அப்படின்னா வந்து அதே சொல்யூட்டோட மோலார் மாஸ். நல்லா பார்த்துக்குறோங்க. இந்த சி அப்படின்றத N2/V அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதில் இந்த N2 இருக்கு இல்லையா, அந்த N2வை W/M2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபார்முலா அப்படியே எழுதலாம். இது வந்து பை, ஓகேவா? இது வந்து ஈக்குவல் N2/V, ஓகேவா? இன்ட்டு RT. புரியுதா? இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ இந்த N2 இருக்குதுல, இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா W2/M2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த N2வை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட W2/M2 தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ இங்கே வந்து M2 வரும். சரியா? M2 கொடுத்துருந்தாங்க. அப்போ இங்கே வந்து M2 வரும். சரியா? இப்போ நமக்கு இந்த வால்யூம் தெரியணும் அப்படின்னா இந்த பைக்கு பக்கத்தில் இந்த வால்யூமை வந்து கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஏன்னா வந்து இந்த பையும் இந்த V இந்த M2 இது எல்லாமே வந்து சேம் வேல்யூ தான். சரியா? சேம் வேல்யூ அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த V அப்படின்றத இந்த பை பக்கத்தில் கொண்டு போகலாம். ஏன்னா நமக்கு வால்யூம் தெரியணும் அப்படின்னா Vயை அங்கே கொண்டு போகலாம். அதே மாதிரி நமக்கு M2 மோலார் மாஸ் தெரியணும் அப்படின்னா வந்து மோலார் மாஸ் M2வை வந்து இங்கே கொண்டு போகலாம். புரியுதா? இப்போ பாருங்கள், இந்த V நமக்கு வந்து வால்யூம் தெரியணும் அப்படின்னா நம்ம அப்படி எழுதிக்கலாம். பை இன்ட்டு V ஈக்குவல் W2 இன்ட்டு R இன்ட்டு T பை M2. சரியா? இதுவே நமக்கு M2வோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா வந்து அதை தான் வந்து இப்போ நமக்கு மேலே உள்ள ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு இங்கே புக்கில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்டு வந்து உங்களுக்கு M2வோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா வந்து இந்த பை V இருக்கு இல்லையா, அதை இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த M2வை இங்கே கொண்டு போயிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். M2 ஈக்குவல் டு மேலே வந்து W2 RT பை கீழே வந்து பார்த்திங்கன்னா பை V அப்படின்னு கொண்டு வந்துடலாம். சரியா? இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா தான் இது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு W2T/V இதோட உங்களுக்கு வந்து வேல்யூலாம் தெரிஞ்சிச்சு, குவான்டிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்யூட்டோட மோலார் மாஸ் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த சொல்யூட் இருக்கு இல்லையா, அதோட மோலார் மாஸை வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து நமக்கு இன்னொரு மெத்தடை வந்து கொடுக்குது. சரியா? இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து இன்னொரு மெத்தட் கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த சொல்யூட்டோட மோலார் மாஸ், அதாவது இந்த M2 இருக்கு இல்லையா, அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து நமக்கு தருது. அதாவது எந்தெந்த மாதிரியான சொல்யூட்டோட அந்த மோலார் மாஸை வந்து நம்மளால் வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் மூலமாக வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன்ஸு அண்டு பாலிமர்ஸு அண்ட் அதர் மேக்ரோ மாலிகுல்ஸ். இந்த மாதிரி வந்து மேக்ரோ மாலிகுல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் மெத்தடு தான் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், அதோட ப்ரெஷரை வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அப்போது அந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சரியா? அந்த சொல்யூஷன் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த சொல்யூஷனோட மோலாரிட்டிக்கு பதிலாக மோலாரிட்டியை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் மெத்தட் மூலமாக நம்ம வந்து அதோட ப்ரெஷரை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 1 2 வந்து மோலாரிட்டிக்கு பதிலாக மோலாரிட்டியை வந்து எடுத்துக்கலாம். ஏன் மோலாரிட்டியை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா, அதோட வந்து நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணும்போது
டைலூட் சொல்யூஷனில் அதோட வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு டைலூட் சொல்யூஷன் எடுத்துருக்குறோம் அப்படின்னா வந்து அதோட மோலாரிட்டியை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது டைலூட் சொல்யூஷனுக்கு மோலாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? ஒரு சொல்யூட் இருக்கு இல்லையா, சொல்யூட்டோட மோலார் மாஸை வந்து நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணுறதுக்கு அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பயோ மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, அதோட மோலார் மாஸை வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்குல்ல, இந்த டெக்னிக் மூலமாக வந்து டிட்டர்மின் பண்ணுறது தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா வந்து ஹையர் டெம்பரேச்சரில் இந்த மோலாரிட்டி இருக்குது இல்லையா, அது வந்து நாட் ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? அந்த மோலாரிட்டி அப்படின்றது நாட் ஸ்டேபிளாக இருக்கும். ஒன்று அதோட பாலிமர்ஸ் இருக்குது இல்லையா, பாலிமர்ஸ் வந்து பார்த்தோன்னா அதோட சாலிபிலிட்டி, அந்த பாலிமர்ஸோட சாலிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப புவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாலிமர்ஸ் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஸ்மால் மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மேக்ரோ மாலிகுல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த மேக்ரோ மாலிகுல்ஸை தான் வந்து பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அப்போ ஹையர் டெம்பரேச்சரில் வந்து அந்த மோலாரிட்டி அப்படின்றது வந்து நாட் ஸ்டேபிளாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பாலிமர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா வந்து அதோட சாலிபிலிட்டி அப்படின்றது புவராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 2 சொல்யூஷனுமே வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து 2 சொல்யூஷனுக்கும் சேமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ இந்த சொல்யூஷன் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? 2 சொல்யூஷனுமே வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து சேம் அப்படின்னா வந்து அதை வந்து ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த சொல்யூஷன் இருக்குது இல்லையா, இந்த ஐசோடானிக் சொல்யூஷன் அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த செமி பெர்மிபிள் மெம்பரேன் வச்சு பிரிச்சிருந்தாங்க, செப்பரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கு இடையில வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஏன்னா ரெண்டுமே வந்து சேம், அதாவது டைலூட்டாக இருந்தால் ரெண்டுமே டைலூட்டாக இருக்கும், கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் ரெண்டுமே கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கிடையில் வந்து நம்ம வந்து செமி பெர்மிபிள் மெம்பரேன் வச்சாலுமே வந்து அதுக்குள்ளார வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் நடக்காது. சரியா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட பிளட் செல் இருக்கு இல்லையா, பிளட் செல்லோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.9%. சரியா? அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து 0.9%. இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய அந்த சோடியம் குளோரைடு சொல்யூஷன், இதுக்கு ஈக்குவலாக வந்து சோடியம் குளோரைடு சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதாவது இதை வந்து இந்த சலைன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சலைனா உப்பு கரைசல் அப்படின்னு சொல்கிறது, சாதாரண உப்பு இருக்குது இல்லையா அது. இது வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து 0.9% வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கிற மாதிரியான ஒரு சோடியம் குளோரைடு சொல்யூஷனை நம்ம எடுத்து அதை வந்து நம்மளோட வந்து நரம்பு இருக்கு இல்லையா, அந்த நரம்புக்குள்ளார வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். அது வந்து சேஃபு. ஓகேவா? அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உப்பு கரைசல் இருக்குல்ல, உப்பு கரைசல் வந்து 0.9% வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கிற மாதிரியான உப்பு கரைசலை எடுத்து அதை நம்ம பிளட்டுக்குள்ளார நம்மளோட நரம்புக்குள்ளார செலுத்தலாம். அது நமக்கு உடம்புக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளோட பிளட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த ஃப்ளூட் இருக்குல்லையே, அந்த திரவம், அதுவும் வந்து 0.9% தான் அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து ஐசோடானிக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக ஐசோடானிக்காக இருக்கிறதுனால ஒன்றுமே இங்கே வந்து ஆஸ்மோசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் நடக்காது. ஸோ நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 0.9% இருக்குது இல்லையா, அந்த 0.9%-ஐ விட அதிகமான ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஒருவேளை அந்த உப்பு கரைசல், அந்த சால்ட்டு வாட்டர் இருக்குல்லையே, அதில் இருந்தது அப்படின்னா அதை வந்து எடுத்து நம்மளோட நரம்புக்குள்ளார விடும்போது, நம்மளோட செல்ஸுக்குள்ளார வந்து விடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட செல்ஸ் வந்து சுருங்கி போயிடும். சரியா? நம்மளோட செல்ஸ் வந்து சுருங்கி போயிடும். ஸோ இதை வந்து இந்த சொல்யூஷன் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹைப்பர்டானிக் அப்படின்னு சொல்கிறது. இந்த சொல்யூஷன் என்னென்னு சொல்லுவாங்க ஹைப்பர்டானிக். எந்த சொல்யூஷன்னா அந்த உப்பு கரைசல் இருக்குல்லையே, அதை தான் வந்து ஹைப்பர்டானிக்னு சொல்கிறது. ஏன்னா வந்து நம்மளோட பிளட் செல்லோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை விட இதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது ஜாஸ்தி. சரியா? 0.9 விட இது வந்து ஜாஸ்தி. அப்படிப்பட்ட அந்த சொல்யூஷனை வந்து ஹைப்பர்டானிக் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து அந்த சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அந்த சால்ட்டோட கான்சன்ட்ரேஷனை வந்து லெஸ் தென், அதாவது 0.9% ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதை விட வந்து கம்மியான ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அதை விட கம்மியான பர்சன்டேஜில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சொல்யூஷனை வந்து என்ன எப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி உப்பு கரைசலை அந்த சலைன் சொல்யூஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைப்போடானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஐசோடானிக்னா என்ன, ஹைப்பர்டானிக்னா என்ன, அண்டு வந்து பார்த்தோன்னா ஹைப்போடானிக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஐசோடானிக்கு. அண்டு வந்து பார்த்தோன்னா அதை விட கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து 0.9%-ஓட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹைப்பர்டானிக்கு. 0.9%-ஐ விட வந்து லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்போடானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சொல்யூஷனில் கொண்டாந்து நம்மளோட பிளட் செல்லை வச்சாங்க அப்படின்னு வச்சுப்போம்.
அப்படி வச்சாங்க அப்படின்னா வந்து அப்போது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்மளோட அந்த பிளட் செல் இருக்கு இல்லையா, அது வந்து வீங்கி போயிடும். சரியா, நம்மளோட பிளட் செல் அப்படின்றது வீங்கி போயிடும். இது ரெண்டுமே நமக்கு ஆபத்தானதான். ஹைப்பர் டானிக்கில் வச்சாலும் சரி, ஹைப்போடானிக்கில் வச்சாலும் சரி, இது ரெண்டுமே நம்ம உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம்தான். இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது. பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.